ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக தைக்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு ரெடி பண்ணலாம். இது ரவுண்ட் நெக் ப்ளவுஸு நான் அடித்து திருப்பிக்க போகிறேன். லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் ஒன்றா வச்சு சமமாக நல்லா நீவி விட்டுக்குங்க. நகராமல் இருக்க நீங்கள் பின் கூட பண்ணிக்கலாம். நான் காட்டன் பீஸுங்கிறதுனால பின் பண்ணாமல் அடிக்கிறேன். நல்லா நீட்டாக சமமாக வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் அளவில் நான் தையல் போட போகிறேன். பீஸை இழுக்காமல் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தையல் போடணும். நகராமல் இருக்க நீங்கள் பின் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவில் ரவுண்ட் ஷேப்பில் நான் அடித்து திருப்பிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பொறுமையாக பண்ணுறேன். அடுத்ததாக அர்க்காத் பண்ணுறேன். தையலை கட் பண்ணாதபடிக்கு அர்க்காத் போடணும். நம்ம எதுக்கு அர்க்காத் போடுறோன்னா, நம்ம அடித்து திருப்புறப்ப அந்த பென் ஷேப்பு வளைவு எல்லாம் நல்லா நீட்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம அர்க்காத் பண்ணுறோம். தையலை கட் பண்ணாமல் அர்க்காத் போட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக படிமான தையல் போடுறேன். படிமான தையல் பிசுறு லைனிங்கை பார்த்த மாதிரி வரணும். மெயின் கிளாத்து பார்த்த மாதிரி போகக்கூடாது. லைனிங் பார்த்த மாதிரி வரணும். எதுக்கு நம்ம படிமான தையல் போடுறோன்னா, ப்ளவுஸ் நம்ம போடுறப்ப லைனிங் பீஸ் அசிங்கமாக முன்னாடி தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம படிமான தையல் போட்டுக்கிறோம். இப்போ எட்ஜ் தையல் போட்டுக்கிறேன். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. அடுத்ததாக லைனிங்கும் ப்ளவுஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பீஸை இழுக்காமல் அழுங்காமல் கை நம்ம பட்டும் படாமல் பீஸ் மேலே வைக்கணும். இழுக்கக்கூடாது. இழுக்காமல் சுருக்கம் இல்லாமல் நீவி மட்டும் விட்டுட்டு தையல் போடுங்க. நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா பெண்டு விழுகும். திருப்பி பார்க்குறப்ப அந்த சுருக்கம் பெண்டு மாதிரி விழுகும். அதனால் அழுங்காமல் நீவிட்டு துணியை இழுக்காமல் சுற்றி வர அடிக்கணும். தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பேக் பட்டி அடிக்கணும். நான் பேக் பட்டி அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு இன்ச் அளவில் பேக் பட்டி மடித்து அடிக்க போகிறேன். அதுக்கு அர்க்காத் பண்ணியிருக்கிறேன். அளவு எந்த அளவுக்கு மடித்து அடிக்கணுங்கிற அர்க்காத் பண்ணியிருக்கிறேன். அதை அப்படியே அந்த 1 இன்ச் அளவில் அப்படியே வச்சு நான் கீறி விட்டுக்கிறேன். அப்படியே அதை சின்னதாக ஃபோல்டு பண்ணி 1 இன்ச் அளவில் அப்படியே அடிக்க போகிறேன்.
அடித்து முடிச்சாச்சு. அடுத்ததாக பேக் டாட் போட்டுக்கலாம். பேக் டாட் எப்படின்னா சென்டர் ஷோல்டரை பிடிச்சி ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 3.5 இன்ச்சுக்கு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்குங்க. 1/2 இன்ச்சு அளவில் 3 இன்ச்சு அளவு டாட் பிடிச்சிருக்கேன். சென்டர் ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்துக்கணும். டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிக்காமல் ப்ளவுஸ் தைக்காதீங்க. பின்னாடி வந்து தூக்குன மாதிரி வரும். எல்லா ப்ளவுஸுக்கும் டாட் பிடிச்சி தைங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன். பேக் சைடு அடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃப்ரண்ட் ரெடி பண்ணுறதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. உங்களாலேயும் முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ வீடியோ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.